Hello everyone. So இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் இதுக்கு முன்னாடி எல்லாம் எக்ஸசைஸ் 6.1 trigonometry exercise 6.1 எல்லா சம்ஸுமே பார்த்துட்டோம். இப்போ எக்ஸசைஸ் 6.2 பார்க்க போகிறோம். 6.2ல ஃபர்ஸ்ட் சம் வந்து find the angle of elevation of the top of the tower. ஒரு டவர் இருக்குது, இதுதான் டவர்னு வச்சுக்கோங்க. இந்த டவரோட ஹைட், இந்த டவரோட டாப்ல இருந்து டாப் ஆஃப் த டவர் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்டில் ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா, கிரவுண்டில் ஒரு பாயிண்ட்லேருந்து பார்க்குறோம் அந்த டவரோட டாப்பை. அப்படி பார்க்கும்போது ஒரு ஆங்கிள் உருவாது, அந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, தென் which is 30 meter away from the foot of the tower. இப்போ நான் ஒரு பாயிண்ட்லேருந்து பார்க்குறேன்ல, அது என் இஷ்டத்துக்கு எந்த பாயிண்ட்லேருந்து வேணால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காதுல்ல, அதுக்கு ஒரு ரூல் இருக்கணும்ல, இங்கேருந்து தான் பார்க்கணுன்னு. ஸோ டவரில் இருந்து நான் நின்று பார்க்குற இடம் பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர். ஓகேவா, தென் ஃபுட் ஆஃப் த டவர் ஆஃப் ஹைட் 10√3 மீட்டர். ஸோ இந்த டவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10√3. ஸோ ஹைட்டு தெரிஞ்சிடுச்சு, நானும் அந்த டவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடுச்சு. இங்கேருந்து நான் பார்க்குறேன், இது வந்து டீட்டா. இந்த டீட்டாவை தான் நான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து கொடுத்துருக்கிறது சரி. இப்போ இது டவர்னு பார்த்தோன்னா இது ஆப்வியஸாக டவர் வந்து வளைஞ்சு நெளிஞ்சுலாம் இருக்காது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ பர்பண்டிகுலர் மாதிரி இருக்கும் கரெக்டாக. அப்போ இதுதான் 90 டிகிரி. நம்மளுக்கு ரூல் படி என்ன தெரியும், 90 டிகிரிக்கு ஆப்போசிட் தான் ஹைபாட்டினஸ். ரூல் படி 90 டிகிரி டீட்டாக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதுதான் ஹைபாட்டினஸ். சரி, இப்போ ஹைபாட்டினஸ் எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது அட்ஜசன்ட் எது, அட்ஜசன்ட் சைடு எது, ஆப்போசிட் சைடு எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ டீட்டா இருக்குன்னா டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு தான் ஆப்போசிட் சைடு. டீட்டாக்கு ஒட்டின மாதிரியே இருக்கும், அது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ அதான் டீட்டாக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா, ஸோ இப்போ இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபாட்டனஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம டீட்டா கண்டுபிடிக்கலாம். இப்போ டீட்டா கண்டுபிடிக்கணும், பட் எனக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து அட்ஜசன்ட் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் அட்ஜசண்ட்டும் ஆப்போசிட்டும் வர மாதிரி ஒரு ஃபார்முலா கொண்டு வரணும். ஓகே, இப்போ சைன் டீட்டாலெலாம் ஹைபாட்டனஸ் வரும், காஸ் டீட்டாலெலாம் ஹைபாட்டனஸ் வரும். ஓகேவா, பட் நான் கண்டுபிடிக்க போகிறது டீட்டா, பட் ஐ எம் ஹேவிங் ஒன்லி ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட். இது ரெண்டோட காம்பினேஷன்னு பார்த்தோன்னா ஒன்று டேன் டீட்டா, இன்னொன்று காட் டீட்டா. காட் டீட்டா என்னென்னா அப்படியே மேலே கீழே மாறி வரும், மேலே அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஆப்போசிட் சைடுன்னு வரும். ஓகேவா, காட் டீட்டாவில் கூட இதே சம்மை நீங்கள் சால்வ் பண்ணலாம், சேம் ஆன்சர் தான் வரும், ஆன்சர் மாறாது. டேன் டீட்டாவில் இங்கே போட்டிருக்கு, டேன் டீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காட் டீட்டாலும் போடலாம், இதே சேம் ஆன்சர் தான் யூ வில் கெட். ஓகே, இப்போ டேன் டீட்டா பார்த்தோன்னா வி ஹாவ் அ ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்னது 10√3 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்னது 30 மீட்டர். நல்லா பார்த்துக்கணும், இந்த 10√3 மீட்டரில் தான் இருக்கணும், இங்கே இருக்கிறதும் மீட்டரில், ஐ மீன் ரெண்டுமே சேம் யூனிட்டாக தான் இருக்கணும். இங்கே மீட்டர் இங்கே சென்டிமீட்டர்னு இருந்ததுன்னா, அந்த மாதிரி யூனிட் மாறி இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கணும், சேம் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது 10√3 டிவைடட் பை 30. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், 10 1s are 10, 10 3s are 30 கரெக்டாக. அப்போ எனக்கு வந்து √3 டிவைடட் பை 3ன்னு இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னென்னு, 3யை வந்து எனி நம்பர், அந்த நம்பரை வந்து 2 வாட்டி ரூட்டாக எழுதலான்னு. லைக் எப்படின்னா √3 டிவைடட் பை இந்த 3யை வந்து √3 into √3 அப்படின்னு எழுதலாம். அப்படி எழுதுனா இது கேன்சல் ஆகிடுமா, எனக்கு இருக்கிறது 1/√3. ஸோ இப்போ tan டீட்டா ஈக்குவல் டு 1/√3னா, இப்போ வெறும் டீட்டானா இந்த tan இந்த சைடு அப்படியே வந்ததுன்னா tan இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டீட்டா மட்டும் வச்சுட்டு டேனை பிரித்து கொண்டு வரேன்னா tan இன்வர்ஸ் 1/√3. இப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த tan டீட்டாவில் எப்போ எந்த டிகிரியில் இந்த 1/√3 வரும்,
tan இன்வர்ஸ்ன்னு போட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குன்னா இட் மீன்ஸ் இந்த tan தீட்டாவில் இந்த வேல்யூ எந்த தீட்டாக்கு வரும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரிக்கு தான் இந்த 1/√3ன்னு வரும். ஸோ உங்களோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் என்ன அப்படின்னா அந்த இங்கேருந்து இங்கே பார்க்கறதுக்கான உங்களுக்கு எலிவேஷன் ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் கொஷின் தான் பெருசாக இருக்குது, ஆனால் ரொம்ப சிம்பிள் சம். A road is flanked on either side by continuous rows of houses of height 4√3 meter. ஓகே, என்னென்னா ரோஸ் ஆஃப் ஹவுசஸ் இருக்குது. ரோஸ் ஆஃப் ஹவுசஸ்னால் பக்கத்தில் ஹவுசஸ் இருக்குது. அதோட அந்த ஹவுசஸ் இப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோயேன். ஒரு ஹவுஸுக்குமே இன்பிட்வீனில் ஸ்பேஸ் இல்லை, நோ ஸ்பேஸ் பிட்வீன் தெம். ஸோ அதனால் நீ அப்படியே போட்டுக்கலாம். அதோட ஹைட்டு பார்த்தோன்னா 4√3 m. ஸோ இதோட ஹைட்டு 4√3 மீட்டர். A pedestrian is standing on the median of the road. மீடியன் அப்படின்னா அந்த ரோடு மொத்த லென்த் எவ்வளவோ அந்த லென்த்தில் பாதி. மீடியன்னா ஆவரேஜ். ஓகே, ஹாஃப் ஆஃப் த ரோடில் நிற்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவ்வளோ பெரிய ரோடு இருக்குன்னா இதில் பாதி எங்கவோ அங்கே பெடஸ்ட்ரியன் நிற்கிறாங்க. பெடஸ்ட்ரியன்னா சும்மா நடந்து போகிறவங்கன்னு வச்சுக்கோம். இங்கே நின்றுட்டு ஃபேஸிங் த ரோ ஹவுஸ் இப்படி இருக்குன்னா ரோ ஹவுஸ் ஸ்ட்ரைட்டாக. ஓகே, எந்த ஹவுஸும் வளைஞ்செலாம் இருக்காதுல்ல. ஸோ கோணையாக போட்டேன்ட்டு இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இங்கே ஃபுல்லாக ரோ ஹவுஸு. இந்த ரோ ஹவுஸ்க்கு வந்து நான் எவ்வளோ ஹைட்டு கொடுக்குறேன்னா 4√3 மீட்டர். ஸோ பெடஸ்ட்ரியன் இருக்கான், அவன் அந்த ரோடில் கரெக்டாக மீடியன் பாயிண்டில் நிற்கிறான். ஓகே, சென்டர் பாயிண்டில் நிற்கிறான். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த பெடஸ்ட்ரியன் டு த டாப் ஆஃப் த ஹவுஸ் இந்த பெடஸ்ட்ரியன்லேருந்து ஹவுஸோட டாப் வரைக்கும் இங்கே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோவான்? 30 டிகிரியாம். ஃபைண்ட் த விட்த் ஆஃப் த ரோட். அவங்க கேட்குறது இந்த ரோடு மொத்தத்துக்குமே எவ்வளோ லென்த்து எவ்வளோ வித்து அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரோடு மொத்தமே கேட்குறாங்க. பட் நம்ம என்ன பண்ண முடியும்னா இதையும் வச்சு இது என்ன வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? இது வந்து சென்டர் பாயிண்டில் இருக்குது. இவன் நிற்கிறது வந்து சென்டர் பாயிண்டில் நிற்கிறான். ஓகேவா? சென்டர் பாயிண்டில் நிற்கும் போது அப்போ இங்கே என்ன வேல்யூன்னு சொல்கிறனோ அதே வேல்யூ தானே இங்கேயும் இருக்கும். ஸோ அப்படி நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உன்னோட ஓகே. ஸோ இங்கே நான் நடுவில் இருந்து நான் இது பார்க்கும் போது என்னோடய எலிவேஷன் இவ்வளோ, இதோட லென்த் இவ்வளோ. இப்போ நான் இது கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த டீட்டாக்கு இதுதான் ஆப்போசிட் சைட், இதுதான் அட்ஜசன்ட் சைட். ஸோ நான் இப்போ அட்ஜசன்ட் சைட் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இங்கே வர ஆன்சரு டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா வர ஆன்சர் இன்ட்டு 2 அப்படின்னு போட்டேன்னா மொத்த லென்த் எனக்கு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முன்னாடி சம் யூஸ் பண்ண மாதிரியே டீட்டா இருக்குது, ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு தேவை அப்படின்னா இதை வந்து tan டீட்டா இல்லைன்னா cot டீட்டாவில் யூஸ் பண்ணலாம். ஸோ tan 30 டிகிரி, இங்கே 30 டிகிரினால tan 30 ஈக்குவல் டு ஆக்சுவலாக tan டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. கரெக்டாக? ஆப்போசிட் சைடு வந்து 4√3 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த இது வந்து இது மொத்தம் வித்து டபிள்யூனா இது வந்து W/2, இதில் பாதி அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் அட்ஜசன்ட் இடத்துல W/2. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 4√3 ஓகே டிவைடட் பை W/2 இப்படின்னு இருக்குது. இதை எப்படி எழுதலாம்? ஓகே 4√3 into 2 divided by W அப்படின்னு எழுதலாமா? ஓகே. ஸோ அப்போது ஓகே ஸோ
நம்ம 4√3 டிவைடட் பை W/2 இந்த கேஸ் இப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இந்த tan தீட்டாக்கு தான் இப்படி, பட் tan 30 நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குல்ல. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த லாஜிக் போக வேண்டாம், நம்ம இது இப்படியே வச்சுப்போம். என்ன பண்ணியிருக்கேன்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு என்னவோ அதை எடுத்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்து இப்போ tan 30 தான் நம்மளுக்கு தெரியும். இது ஆக்சுவலாக tan 30க்கான வேல்யூ தான் இது. ஓகே, ஸோ இப்போ tan 30 என்னது 1/√3. நம்மளுக்கு டேபிள் படி 1/√3 தான் tan 30. ஓகே, ஸோ இப்போது W/2 ஒரே சைடு வச்சுப்போம். இது வேணால் இங்கே போடலாம். இப்போ 4√3 divided by W/2 equal to 1/√3. கரெக்டாக? இப்போ இந்த 1/√3 மேலே கொண்டு போ, இந்த W/2 இங்கே கொண்டு போ. அப்படின்னா 4√3 into √3 equal to W/2. இது மொத்தமாக தான் மேலே போகுது. ஸோ அப்போ W/2. இப்போ √3 ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3. ஸோ 4 into 3 equal to W/2. 4 3s are 12. இதுதான் என்னது? W/2. உனக்கான W தான் வேணும். அப்போ இங்கே இருக்க 2 இந்த சைடு போச்சுன்னா அதுதான். ஸோ W தான் உனக்கு வேணும். W equal to 12 into 2 which is 12 2s are 24. ஸோ இது W/2 என்னன்னு பார்த்தோன்னா உனக்கு 12. இப்போ உனக்கு கண்டுபிடிக்கிற பொறுத்து அட்ஜசன்ட்ன்றது 12, ஆனால் மொத்தமாக வேணுன்றதுனால 12 + 12, ஸோ 24. அதுதான் 12 2 times மல்டிப்ளை பண்ணேன். ஸோ 12 2s are 24 மீட்டர். ஓகே, இப்போது தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம்மில் ஒரு எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட் இஸ் ஹவுஸ். அவன் வீட்டுக்கு வெளியே இருந்து பார்க்குறான். ஓகே, தி ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன், ரெண்டு ஆங்கிள் இருக்குது, அதனால் angles of elevation of the top and bottom of the window are 60 degree and 45 degree respectively. ஸோ இதுதான் விண்டோ. இது வந்து அவங்க வீடுன்னு வச்சுப்போம். மேன் வந்து இங்கே நிற்கிறான். இங்கேருந்து இதான் விண்டோ. ஓகே, இந்த விண்டோவோட டாப்லேருந்து பார்த்தா மொத்தமாக 60 டிகிரி, விண்டோவோட பாட்டம்லேருந்து பார்த்தா 45 டிகிரி. இஃப் தி ஹைட் ஆஃப் த மேன் இஸ் 180 சென்டிமீட்டர், மேனோட ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர், அது இங்கே. பட் இப்போது அது நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அண்ட் இஃப் ஹி இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால், இதுதான் வால், அவன் வீட்டோட செவரு, அந்த செவத்துலேருந்து 5 மீட்டர் அவே. இவன் ஆக்சுவலாக இந்த 180 சென்டிமீட்டர்ன்றது இங்கே தான் யூஸ் ஆகும். இப்போ இது வந்து சென்டிமீட்டரில் கொடுத்ததுனால இதையும் நம்ம என்ன தான் பண்ணணும்? சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம். சொன்னேன்னா இப்போ 5 மீட்டர், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போது 5 மீட்டர் ஈக்குவல் டு 500 சென்டிமீட்டர். ஸோ அதான் இங்கே 500 சென்டிமீட்டர். ஸோ வால்லேருந்து இவன் இருக்கிற இடத்துக்கு 500 சென்டிமீட்டர் இருக்குது. வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் த விண்டோ? இப்போ இந்த ஹைட்டு, இந்த ஹெச்னு பிரிச்சுக்கோ, இது கீழே இருக்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. இதுதான் என்னன்றது நம்மளுக்கு தெரியணும் இப்போ. ஓகே, சரி. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடம் தெரியும், இந்த இடம் ஹெச் எக்ஸ்ன்னு தெரியும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு tan 60 போடு. tan 60 போட்டோன்னா இது மொத்தமாக ஆப்போசிட், இது மொத்தமாக அட்ஜசன்ட். அப்போ h + x டிவைடட் பை 500. ஓகே, சூப்பர். இப்போ tan 60 வேல்யூ √3. ஸோ h + x டிவைடட் பை 500. இந்த 500 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. அப்போ h + x இஸ் ஈக்குவல் டு 500 √3. ஓகே, சூப்பர். இப்போ இதுக்கு tan போடு. tan 45 போட்டோன்னா இந்த ஹைட்டு மட்டும்தான் வரும். ஸோ x டிவைடட் பை, ஆனால் 500 இது மொத்தமே தான், ஏன்னா இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இது காமன் ஃபார் இந்த ஆங்கிளுக்கும் இந்த ஆங்கிளுக்கும், இது லென்த்து காமன் தான். ஸோ x டிவைடட் பை 500, இட் மீன்ஸ் ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ இப்போ tan 45 வேல்யூ 1. ஓகே, டேபிள் படி tan 45 வேல்யூ 1. இது x டிவைடட் பை 500. இது இப்படி போச்சுன்னா ஸோ எக்ஸோட வேல்யூ 500 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாரு, எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு. இதை கொண்டு போய் நான் இந்த ஈக்குவேஷனில் போட்டேன்னா, இங்கே 500ன்னு போட்டேன்னா, இதை நான் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடாக கொண்டு வந்தேன்னா ஹெச் நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஹெச், கண்டுபிடிக்க வேண்டியது ஹெச். ஸோ ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பார்த்தா இப்போது h + x. ஸோ x வேல்யூ 500. ஸோ 500 + h
இது நம்ம மாற்றி கூட போடலாம், ஏன்னா ரெண்டுமே ப்ளஸில் தானே இருக்குது. ஸோ 500 ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு 500√3. ஓகே சூப்பர். இப்போ ஹெச்னா இது இந்த ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும், கரெக்டாக? இப்போ இந்த 500√3-ஐ 500√3 மைனஸ் 500ன்னு போட்டுப்போம், கரெக்டாக? இப்போ 500√3 வேல்யூ 1.732. ஸோ 500ஓட 1.732 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் 866. ஸோ மைனஸ் இந்த 500 இங்கே போட்டாச்சு. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி வருது. மைனஸ் பண்ணி அதை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணால் ஆர் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணால் இப்படி வருது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக 366 சென்டிமீட்டர். நம்ம ஆக்சுவலாக சென்டிமீட்டரில் தான் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ இப்போ உனக்கு வர வேல்யூவும் 366 சென்டிமீட்டர். ஆர் இதை நீ மீட்டருக்கு காட்டணும் அப்படின்னா சென்டிமீட்டரை மீட்டராக இப்போ மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணுவீங்க. சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா யூ வில் டிவைட். ஸோ 366-ஐ 100ஆல் டிவைட் பண்ணுனா 3.66 மீட்டர். திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர்.